ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் தேவிகா. நான் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்க உகாண்டாவில் இருக்கேன். ஸோ நாங்கள் இப்போ எல்லோரும் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஹொய்மா சிட்டின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இருக்கிற இடம் வந்துட்டு கென்யாரா. ஸோ அதுலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் தூரத்தில் அந்த ஹொய்மா சிட்டி இருக்குது. அந்த ஹொய்மா சிட்டியில் நியூவாக ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அதை போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு லஞ்ச் அங்கே சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா வீட்டில் இங்கே எல்லோருமே சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் கோட்ரஸில் நாங்கள் எல்லாருமே தங்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸும் இருக்காங்க, தமிழ் ஆளுங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு எங்களுக்கு டைம் பாஸ் ஆகணுங்கிறதுக்காக எங்கள் பிரியா மேடம் வந்து ஒரு லேடிஸ் ட்ரிப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ பார்த்துட்டு அங்கே அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான், லைக் லேடிஸ் ட்ரிப் மாதிரி. ஸோ நான் இந்த உகாண்டாவுக்கு வந்துட்டு 8 மந்த் ஆகுது. ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் லேடிஸ் ட்ரிப்பு. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி பக்கத்தில் நியர்பை நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரியா மேடம், சுந்தரி அம்மா, அன்பு அக்கா, அவங்களோட 2 குழந்தைங்க, அப்புறம் என்னோடய பையன். ஸோ எல்லோரும் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு மலைகள் அந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீனிஷாக அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே நிறையா அனிமல்ஸ், ஆஃப்ரிக்கன் அனிமல்ஸ் நிறையவே பார்க்கலாம். ஸோ சஃபாரி இங்கே நிறையா போவாங்க. ஸோ இன்ன வரையும் நான் போனதில்லை. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் டைம் கிடைச்சா மேபி கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படியே கதை பேசிட்டு நாங்களாம் சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே போனோம். போகிற வழியிலே ஒரு ஹோட்டல் ஒன்று வந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அது வந்து கபாலேகா ரெஸ்டாரண்ட் சொல்லுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்துட்டு நாங்கள் இன்ன வரையும் நான் உள்ளே போனதில்லை. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ ஜஸ்ட் நான் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் பார்த்தேன். இதுவே நல்லா இருந்துச்சு. பட்டு இப்போதைக்கு இங்கே போகிற ஐடியா இல்லை. ஜஸ்ட் வாஷ்ரூம்காக மட்டும்தான் இந்த ஹோட்டல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹோட்டல் போயிட்டு அப்படியே இறங்கி சும்மா கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் எல்லோரும் வாஷ்ரூம் போயிட்டு அதுக்கப்புறமேல ரிட்டன் மறுபடியும் எங்களை ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படியே போய்கிட்டே இருந்தோமா. போகிற வழியில் நாங்கள் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேடியம், ஹொய்மாவோட நியூ ஸ்டேடியம் அது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உகாண்டாவோட பிரசிடெண்ட் வந்துட்டு லாஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க இப்போ தான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் இதில் இன்னும் எந்த கேமோ எதுவுமே வந்துட்டு இன்னும் வரைக்கும் கண்டக்ட் பண்ணலை. ஸோ இதுதான் அந்த ஸ்டேடியம். ஸோ வெளியிலேருந்து மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்கலான்ட்டு நினச்சோம். பட் அங்கே இருக்கவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க வெளியில். ஸோ அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அலௌடு இல்லை, வெளியிலேருந்து மட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ஜஸ்ட் ஓகே வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே இருந்து பார்த்துட்டு அப்புறமே ரிட்டன் போயிட்டோம். நீங்களே பார்த்தா தெரியும், அங்கே வெளில நின்று மட்டும்தான் எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ உள்ளே வந்துட்டு யாருமே இன்னும் வரையும் அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ இது ஓப்பன் பண்ணும்போது நான் ஒரு நாள் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையுமே. ஸோ இது ஜஸ்ட் அவுட் சைட் தான். இதுலேயே நிறைய கேட் வேறு, சவுத் கேட், சவுத் 1, சவுத் கேட் 2 அப்படிங்கிற நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ வெளியில் கார் பார்க்கிங் அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸோட ரொம்ப பெரிய ஸ்டேடியம் போல் இது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்றைக்கு போகிறேனோ அன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை காட்டுறோம். ஸோ இதான் அந்த ஸ்டேடியத்தோட மெயின் என்ட்ரன்ஸு, சவுத் கேட் 1 அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ இவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அங்கே வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டதுக்கு இல்லை உள்ள அலோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டதுனால சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். வரும்போது பார்க்கலான்னு சொன்னோம். பட் ஆனால் அலோடு இல்லைங்கிறதுனால நாங்கள் அப்படியே போயிட்டோம், அதையும் க்ராஸ் பண்ணி. ஸோ வந்துட்டு மறுபடியும் அதே கதை இந்த மாதிரி பேசிவிட்டு சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு எப்படியே போய்கிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வழக்கம் போல் பார்த்துட்டே போயிட்டுருக்கும்போது இங்கே ஹொய்மா பேலஸ் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனதுனால என்ன அதை அழகாக கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் இப்போ அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே
இன்னொரு கபாலேகா நாங்கள் ஃபஸ்ட்டு வாஷ்ரூம் போக போனோம்ல அதேவோட பிரான்ச்சு. ஸோ இங்கே ஹொய்மாவோட எண்டில் நியர் டு ஏர்போர்ட் கிட்ட ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே போயிட்டு எங்களுக்காக ஒரு கைடு ஒருத்தவங்க வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை என்கொயரி பண்ணிவிட்டு அப்படியே அவங்களையும் கூட்டிகிட்டு நாங்களும் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போனோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதுக்கு பக்கத்தில் எதுவுமே இல்லை, தனியாக ஒரு ஒரு இடத்துல தனியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே ஜூஸ் குடிக்க கிளம்பிட்டோம். ஸோ அந்த ஹோட்டல் நல்லா இருந்துச்சு, வியூஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டிசம்பர் பூ அழகாக இருந்துச்சு, லாவெண்டர் கலரில். ஸோ இதை நாங்கள் டிசம்பர் பூன்னு தான் சொல்லுவோம், நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்க்க ஆனால் டிசம்பர், பட் செடியை பார்த்தா அந்த மாதிரி இல்லை, பட் எல்லாமே சேம் டிசம்பர் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஹேமந்த் வந்துட்டு கிளம்பிட்டார். ஸோ அதுக்கப்புறமேலே நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிறத எல்லாத்தையுமே நல்லா சுற்றி பார்த்துட்டு சில பல ஃபோட்டோஸும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இது பண்ணோம். ஃபஸ்ட்டு மகிழ் தூங்கிட்டான் கார்லேயே. ஸோ அதனால் அவனே அங்கே கொஞ்சம் நேரம் சோஃபா இருந்துச்சு. ஸோ நல்ல வென்டிலேஷனோட நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே ஏர்போர்ட் பார்க்க போயிருந்தோம். ஸோ நாங்கள் ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு அப்புறம் ஜூஸ் வந்துச்சு. ஜூஸ் குடிச்சிட்டு அங்கே போயிட்டு பிரியா மேடம் எங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. நான் ஒரு பைனாப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு சில பல ஸ்நாப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அந்த ஹோட்டல்லே எங்களுக்கு ஒரு கைடு ஒருத்தவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு ஏர்போர்ட்டுக்கும் வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த ஏர்போர்ட்டு, எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ எதுவுமே இல்லை இன்ன வரையும், எந்த ஒரு ஏர்லைனோ எதுவுமே இன்ன வரையும் இல்லை. பட் ஆனால் அந்த கைடு என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து நாங்கள் டெஸ்ட்டு பண்ணிட்டோம், ஸோ இன்னும் 2 மந்த்தில் வந்துட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எல்லோரும் போயிட்டு அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கேட்டுட்டு அவங்க நல்லா வெல்கம் பண்ணாங்க. எங்களை வெல்கம் பண்ணிட்டு நிறையா சொன்னாங்க, எப்படி நாங்கள் இதை வந்து பில்ட் பண்ணோம், எப்படி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, சைடில் இருக்க அந்த கிராஸ் எல்லாம் நாங்கள் எப்படி இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நிறையா சொன்னாங்க. ஸோ என்னால் ஃபுல்லாக கவனிக்க முடில, ஏன்னா பிள்ளைங்களை மேய்க்கிற மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு சில பல ஃபோட்டோஸ் அதுக்கப்புறமேலே எடுத்துகிட்டு ஸோ வந்துட்டோம். இதான் வந்துட்டு அந்த ஹொய்மா சிட்டியில் இருக்கிற நான் சொன்ன ஏர்போர்ட்டு. ஸோ இங்கே இன்னும் வெயிட்டிங் ஏரியா அந்த மாதிரி எதுவுமே பில்ட் பண்ணல. இப்போதைக்கு வந்துட்டு ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஜெட்டு அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ மேபி இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஏர்போர்ட் வந்துடுச்சு, எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சிச்சு அப்படின்னா நாங்கள் இனிமேல் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடலாம், என்டிபி போகாமல் இங்கே வந்துடலாம். ஸோ எங்களுக்கு இது வந்து ரொம்ப கிட்ட, சொல்லப்போனால் ஒரு 2 hours தான் வந்து ட்ராவலு. எங்களுக்கு ட்ராவல் டைமுக்கு ரொம்ப கம்மியாகும். ஸோ நாங்கள் சீக்கிரம் வந்துட்டு இங்கே ரீச் ஆகிடலாம். ஸோ 2 மந்த்துக்குள்ளே எல்லாம் ஃபினிஷ் ஆகிடும், எல்லாம் நார்மலாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த கைடு சொன்னாங்க. பட் பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ அதுக்கப்புறமேலே அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அந்த கைடு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னதை கேட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பும்போது அந்த இது வழியாக கூட்டிகிட்டு போனாங்க. அது வழியாக மீன்ஸ் ஆஃபீஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு கிட்ட போய் பார்க்கக்கூடாது, அங்கே அலோடு இல்லை, எங்கள் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் காரில் போகும்போது அது வழியாக சுற்றி கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் அப்புறமேல வெளில வந்துட்டோம். சுற்றி கூட்டிகிட்டு போகும்போது இதான் அவங்க சொன்ன ஆஃபீஸு. ஸோ அந்த டைமில் வந்து லஞ்ச் டைமு. ஸோ எங்கள் ஆஃபீஸஸ் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இது வழியாக அவங்கள கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிவிட்டு அப்படியே எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இந்த ஆஃபீஸ்க்கு அப்புறம் தான் ஏரோப்ளேன் நிற்கிற பிளேஸு. ஸோ அது எல்லாமே மார்க் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு
அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்லாம், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே போய்க்கிட்டே இருந்தோம். ஸோ ஏன்னா நாங்கள் ஜூஸ் குடித்த கபாலிகா போகலாமா இல்லை மீக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருந்தோம். ஏன்னா அந்த கபாலிகா புதுசுங்கிறதுனால ஸோ எந்த மாதிரி ஃபுட்டு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல, இந்தியன் ஃபுட்டு. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே கஸ்டமர்ஸ் யாருமே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு ஏன்னா அது புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்ததுனால ஸோ அதனால் ஓகே நம்ம மீக்கா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ண மாதிரி மீக்கா போனோம். மீக்கா போயிட்டு அங்கே சாப்பிட்டோம். ஸோ மீக்கா ஹோட்டல் வந்துட்டு எல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சாலடு, அப்புறம் தால், ரைஸு, ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டு சூப்பு, மஷ்ரூம் சூப்பு, அவங்க வந்துட்டு டொமேட்டோ சூப் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, பிரியா மேடமும் சுந்தரி மேடமும். ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டு ஸோ கொஞ்ச நேரம் பேசிவிட்டு பில்லு பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இந்த நாள் நாங்கள் நினச்ச மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம்.